கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ தேவ சித்தம் செய்வது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்குள்ளார விருப்பம் கடந்து வரும். அதுக்கு மாறாக உலகத்தை குறித்து உரிய எண்ணங்கள், பிசாசினுடைய சில காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் பதிந்து அதனுடைய விருப்பங்கள், இதெல்லாம் வரும்போது அது தேவனுடைய சித்தமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சித்தத்தை குறித்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொல்லும்போது, ஒரு காரியத்திற்காக நம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சித்தமா இது என்று சொல்லி நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ அப்படி கேட்கும்போது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வருங்க. அப்போ தேவனுடைய சித்தமாக இருந்தால் ஒரு பெரிய சமாதானம் வரும். தேவனுடைய சித்தம் இல்லைன்னா மாறாக குழப்பங்கள் கடந்து வரும். அதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவனுடைய சித்தமா அல்லது தேவனுடைய சித்தம் இல்லையா என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் எதற்காக ரட்சிப்பை கொடுத்தார், எதற்காக நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் நோக்கம் என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் நோக்கம் என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின் நோக்கம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்போ ஒரு தாளந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்கிற தாளந்து கொடுத்துட்டார் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் அமர்ந்து இடைவிடாதபடி ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஜனங்கள் திரும்பும்படியாக, மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கணும், தேவன் கொடுக்கிற பாரங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் தேவனுடைய இருதயத்திலிருந்து கடந்து வருகிற ஜெப பாரம் உங்களுக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கும். அந்த பாரத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் ஜெபிக்கணும். அது தேவனுடைய சித்தம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கு மத்தியில் தேவனுடைய சித்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால தான் அந்நாளில் அநேகர் வந்து, பிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? உங்கள் நாமத்தினால தானே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்கள் நாமத்தினால தானே நாங்கள் அற்புதங்களை செஞ்சோம், உங்கள் நாமத்தினால தானே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோன்னு சிலர் வந்து சொல்லும்போது, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? அக்கிரம சிந்தைக்காரரே அகன்று போங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் செய்கிற காரியங்கள் கடைசியில் தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அது ஊழியத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்றென்று நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். அப்போ திராட்சை செடியில அந்த கொடி படர்ந்து எப்பொழுதுமே நிலைத்திருக்கணும்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ளார இறங்கிட்டே இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. இடதுபுறமும் வலதுபுறமும் சாயும் போது நடக்க வேண்டிய வழி இதுவே என்று உங்கள் செவிகளில் சத்தம் கேட்கும்னு சொல்றாரு. அப்போ அந்த சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக கவனித்து பார்த்து அந்த சத்தத்தின்படி, தேவ சத்தத்தின்படி நடக்க வேண்டிய வழியில நாம் நடக்கும்போது தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். புரியுதுங்களா? அதனால இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும், நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு முயற்சியும் இது உம்முடைய சித்தத்துக்கு உகந்ததா என்று சொல்லி தேவனிடத்துல கேட்டு ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் போது முடிவில் தேவன் அந்த சித்தத்தை நிறைவேற்ற வைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன்.